Dear students, 11th standard chemistry 5th lesson alkali and alkyl earth metals அடுத்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா calcium hydroxides. இது very important 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चन. இதோட யூசஸ் 2 மார்க்ல கேட்பாங்க. இதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் டீடைலா பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்ல பாருங்க calcium hydroxide preparation தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா calcium hydroxide is prepared by adding water to quicklime. ஓகேவா, வாட்டர் டு குயிக்லைம். குயிக்லைம்னா அந்த CO இருக்குல்ல, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முதல்ல நம்ம பார்த்தோம், முதல்ல உள்ள ரியாக்ஷன்லேயே முதல்ல உள்ள அந்த ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம். கால்சியம் ஹைட்ராக்சைட்னா என்ன, CaOH ட்வைஸ். ஏன் ட்வைஸ்ன்னு போடுறோம் அப்படின்னா கால்சியத்தோட வேலன்ஸ் நம்மளுக்கு தெரியும் 2+, OH மைனஸு. அப்போ 2 மைனஸ் தான் 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ண முடியும். நம்ம என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, CaOH ட்வைஸு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இட் இஸ் ஏ ஒயிட் பவுடர், இட் இஸ் ஸ்பாரிங்லி சாலிபிள் இன் வாட்டர். இது வந்து ஒயிட் பவுடராக இருக்கும். வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி அளவு தான் வாட்டரில் கரையும். This aqueous solution is known as a lime water சொல்றாங்க. lime water அப்படின்னா சுண்ணாம்பு நீர் சொல்றாங்க. And a suspension of slacked lime water is known as milk of lime. slacked lime னா ஒண்ணுமில்ல, suspension of slacked lime அப்படின்னா அந்த தொங்கிய நீர் கரைசல்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் படிஞ்சிருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா பால் போல இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, suspension of slacked lime in water is known as milk of lime. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் CaO + சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோடா லைம். ஸோ இந்த லெசன்லாம் நம்மளுக்கு எப்படி 1 மார்க் கொஸ்டின் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக ஒரு சில அந்த சென்டென்ஸ்லேயே 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் இதில் உள்ள அந்த தேரிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மேக்ஸிமம் நம்ம படிக்கிற நம்ம எய்ம் பண்ணுற அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினாக தான் அந்த 1 மார்க் கொஸ்டினே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிற கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 1 மார்க் கொஸ்டினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம படிக்கிற கொஸ்டின்லேயே 1 மார்க் கொஸ்டின் இதில் ஆட்டுறோம், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிடும். ஓகேவா, ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, when carbon dioxide is passed through a lime water, it turns milky due to the formation of calcium carbonate. எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். when carbon dioxide is passed through a lime water, lime waterல கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணுறோம். it turns a milky due to the formation of calcium carbonate. இதில் பாருங்கள், CaO கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கால்சியம் கார்பனேட்டு ப்ளஸ் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் பாசிங் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, த precipitate dissolve to form a calcium hydrogen carbonate. ஓகேவா, கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இதில் பாருங்கள், கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா, கால்சியம் பைகார்பனேட் சொல்லுவாங்க, அப்படி கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மில்க் ஆஃப் லைம் ரியாக்ட் வித் குளோரின். ஓகே, மில்க் ஆஃப் லைம் ரியாக்ட் வித் குளோரினோட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், டு ஃபார்ம் hypochlorite, a constituent of bleaching powder. constituent அப்படின்னா நான் தனித்தனியாக என்ன பண்ண அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர், ப்ளீச்சிங் அப்புறம் வெளில போகும். ஓகே, கான்ஸ்டியூண்ட் நான் தனித்தனியாக பிரிகிறது தானே. இப்போ கான்ஸ்டியூண்ட் அப்படின்னா அந்த நீர்த்த சுண்ணாம்பு சொல்கிறாங்கல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா நீர்த்த சுண்ணாம்பு குளோரினுடைய வினை புரிந்து சலவைத்துறையின் ஒரு பகுதி பொருளான ஹைப்போக்ளோரைடை தெரிகின்றது. ஓகேவா, அந்த ஹைப்போக்ளோரைடை ஃபார்ம் பண்ணுது. அதோட கான்ஸ்டன்ட்னா அதோட பகுதி பொருள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 2 moles ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 2Cl2, நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, CaCl2 ப்ளஸ் CaOCl2, அதான் ஹைப்போக்ளோரைட், ப்ளஸ் 2 moles ஆஃப் H2 ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ அதோட அந்த CaOCl2 இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ளோரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைப்போகுளோரைட்னா இதுதான் CaOCl2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூசஸ் இதில் பாருங்கள். கால்சியம் ஹைட்ராக்சைடு அதோட யூசஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் வாட்டர் பில்டிங் மெட்டீரியல், அந்த காங்கிரீட் கலவையெல்லாம் இருக்குல்ல, அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த பில்டிங், அந்த காங்கிரீட் கலவை, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த சிவிலைசேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காங்கிரீட் கலவையை ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன் ஏ ஒயிட் வாஷ் டியூ டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர். ஓகேவா? டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா நமக்கு தெரியும். டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா அந்த நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. என்ன அப்படின்னா அதோட ஒயிட் வாஷ். இப்போ நம்ம அந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூர் எனாமல், அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்லாம் நிறையா பார்க்குறோம்ல, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த பெயிண்டில் அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்டிவிட்டி, அதோட ஒயிட்னஸ் நம்ம என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவர்கள்லாம் கிருமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டப்படாதனால அதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிந்தட்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு. நம்ம இப்போ நிறைய விளம்பரத்தெல்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணுன்னு ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்தியன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூர் எனாமல் அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த கிருமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. விளம்பரத்துலாம் போடாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக உண்மை தான். ஆனால் இதை அதில் யூஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஒயிட் வாஷ் அதில் அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ட் பண்ணுது. நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறதுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த பெயின் இருக்கிற வரையும் என்ன பண்ணாது, உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் மேக்கிங்னா கண்ணாடி உற்பத்தி சொல்லுவாங்களே அதில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேனிங் இண்டஸ்ட்ரி, தோல் பதனிடுதல் இருக்குல்ல, டேனிங் இண்டஸ்ட்ரினா தோல் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பண்ணுறது, அதில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். ஓகேவா? டேனிங் இண்டஸ்ட்ரி இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சலவைத்தூள் இருக்குல்ல, அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர், அந்த சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதுலேயும் அதே மாதிரி தான். அதில் மாட்டர் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் மட்டும் அதில் கொஞ்சம் புது பாயிண்ட்டு. அடுத்து வந்து கிளாஸ் மேக்கிங், டேனிங் இண்டஸ்ட்ரி, ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இது கொஞ்சம் புதுசு. அடுத்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர் பியூரிஃபிகேஷன் மட்டும் அதிலையும் பார்த்தோம். ஸோ இப்படியே நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். எது புதுசாக இருக்கோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூ பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.